ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் யூசர் ரிவ்யூ அப்படின்னு சொன்னாலே பல பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் பல கார்ஸ் வந்து யூசர் ரிவ்யூ போட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம போட போகிற யூசர் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான யூசர் ரிவ்யூங்க. காரணம், இது ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த வண்டியை அப்படியே வந்து யூசர் வந்து ஓட்டிட்டு யூசர் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இல்லை. ஆக்சுவலி மாடிஃபைடான ஒரு வண்டி, பேஸ் டு டாப் கன்வெர்ட் பண்ண ஒரு வண்டிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபேஸ்லிஃப்ட் ஹுண்டாய் கிரெட்டா 2023 மாடல், பேஸ் லெவல் இ வேரியன்ட் டீசல் ஹுண்டாய் கிரெட்டா மேனுவல். பார்த்தா பேஸ் வேரியன்ட் மாதிரியா இருக்கு, இல்லை அந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணியிருக்காருங்க. பேஸ் டு டாப் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வண்டி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சு. ஆனால் 2 வருஷத்துலேயே 86,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. டீசல் மேனுவல் வண்டி. ஸோ வண்டியோடைய என்ஜின் எப்படி இருக்குது, வண்டியோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சசரிஸ் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு இந்த வண்டியோடைய யூசர். அவர்கிட்ட பல விஷயங்கள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கணுங்க. முக்கியமாக இந்த ஆக்சசரிஸ் மாடிஃபிகேஷன்ஸ்னால என்னென்ன பாசிட்டிவ்ஸ் ஃபேஸ் பண்ணாரு, என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாரு, இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வண்டியோட யூசர் நம்ம வந்து வரவேற்றலாம். பிரதீப் ப்ரோ, வாங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. சிறப்பா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. நமக்கு தான் வயசாயிட்டு இருக்கு. ப்ரோ பாருங்க எப்படி இருக்காருன்னு. அப்படியே ஒரு மிஸ்டர் கோயம்புத்தூர் அப்படிலாம் போய் சூப்பராக போய் நீங்கள் நின்றலாம் காம்படிஷனுக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்காரு. வண்டி அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த வண்டியை வந்து ப்ரோ நம்ம வந்து டெலிவரி எடுக்கும்போது இந்த வண்டியை நம்ம பார்த்தோம். பேஸ் வேரியன்ட், இ வேரியன்ட். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, டோட்டலாகவே மாற்றிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, ப்ரோ வந்து ஆக்சுவலி ஒரு ஆக்சசரிஸ் அவுட்லெட் ஒன்று வச்சிருக்காரு. ஓகே, பிபிகேஸ் கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்ல மெயினாக பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அவுட்லெட்லேயே அவருடைய வண்டியவே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டெஸ்டிங் வண்டியாக எல்லாமே ஆல்டர் பண்ணி, எல்லாமே மாடிஃபை பண்ணி, க்ரூஸ் கண்ட்ரோல் உட்பட எல்லாமே ஆல்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 2 வருஷத்தில் ஓகே ஆக்சசரிஸ் பண்ணியிருக்கீங்க, அதை நம்ம போக போக பார்த்துக்கலாம். ஆனால் எப்படிங்க 86,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க 2 வருஷத்தில்? ப்ரோ ஆக்சுவலாக எனக்கு ட்ராவல் அதிகம். ஓகே. ஸோ வந்து லைக் ஹைவே ட்ராவல்ஸ் அதிகமாக இருக்குது எனக்கு. ஸோ பர் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் வந்து 1800 கிலோமீட்டர்ஸ் சாதாரணமாக வண்டி ஓடும். ஓகே, பெங்களூரு, சென்னை, திண்டுக்கல் எல்லா பக்கமும் ரவுண்டிங்லேயே இருக்கும் வண்டி. ஸோ அதனால ஆப்வியஸாக அந்த 86,000ன்றது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துருச்சு. சிறப்பு. ஸோ இந்த 2 வருஷம் 86,000 கிலோமீட்டர் ஓடினதை ஒரு ஒன் வேர்டில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க வண்டி பற்றி? ஓவரால் இட் வாஸ் குட். குட் அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது ப்ரோ. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஓட்டின வச்சிருந்த கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிரைவர் சென்ட்ரிக். பிகாஸ் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த கார் எல்லாமே வந்து ஃபோர்ட், ஃபியஸ்டா கிளாசிக், எக்கோ ஸ்போர்ட். ஸோ அதனால அதெல்லாம் ஓட்டிட்டு இதை ஓட்டுறப்ப இட் வாஸ் குட், நாட் பேட், குட் அப்படி தான் சொல்கிற மாதிரி. ஓகே, அவ்வளோ சிறப்பாக ஃபோர்டோடைய அந்த டிரைவர் ஃபன்லாம் இருக்காது. பட் எனிவே நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹுண்டாய் கிரெட்டா 2023 மாடல் நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்களா? இந்த யூசர் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அவசியம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் உங்கள் காரை எங்கள் மூலமாக யூசர் ரிவ்யூ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்கள் ஏரியாவுக்கு தேடி வந்து இனிமேல் பிளான் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவுக்கு தேடி வந்து உங்களுடைய கார் நாங்கள் வந்து யூசர் ரிவ்யூ பண்ணுறோம். அண்ட் எஸ், வாங்க இப்போ இந்த ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி யூசர் ரிவ்யூஸ் தவிர எல்லா கார்ஸுடைய எல்லா வேரியன்ஸுடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ ஹுண்டாய் கிரெட்டா பேஸ் டு டாப் கன்வெர்டட் இ டீசல் மாடல் வாங்க ரிவ்யூ பண்ணலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிரதீப் ப்ரோவோடைய ஹுண்டாய் கிரெட்டா டீசல் மாடிஃபைடு டீசல் பேஸ் மாடல் நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ப்ரோ, இந்த கிரெட்டா வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வண்டி வச்சுருந்தீங்க? நான் இதுக்கு முன்னாடி எக்கோ ஸ்போர்ட் வச்சுருந்தேன் ப்ரோ. ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் டீசல். ஆமாம் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அது எக்கோ ஸ்போர்ட்லேருந்து நீங்கள் ஃபோர்டும் ஃபியஸ்டா வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்ட்லேருந்து இந்த கிரெட்டா ஹுண்டாய்க்கு வந்தது என்ன ரீசன்? ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி ஓட்டினது எல்லாமே டிரைவர் சென்ட்ரிக் கார்ஸ். நான் ஓட்டி பழகினது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட் யூனோ. நான் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்போ ஃபியட் யூனோ, அதுக்கப்புறம் ஃபியஸ்டா கிளாசிக், அதுக்கப்புறம் இக்கோ ஸ்போர்ட். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அன்னைய தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கார் தேடிட்டு இருந்தப்போ எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகலை. ஒன்று ஸோ எப்படின்னா லைக் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக தான் இருந்துச்சு. ஸோ நான் செல்டாஸ் பார்த்தேன். செல்டாஸில் வந்து என்ன தான் ஓட்டினாலுமே எனக்கு அந்த ஃபோர்டோடது தரல. ஈவன் இந்த கிரெட்டா சூஸ் பண்ணதுமே மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீசல் இதில் தான் இருக்குது. என்னோட யூசேஜ் அதிகம் டீசல் இதில் தான் இருக்குது. ஏன் செல்டாஸ் செட் ஆகலன்றீங்க? செல்டாஸ் அந்த டைம் நான் எடுக்கிறப்போ ஐஎம்டி மட்டும் தான் இருந்துச்சு. மேனுவல் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. எதர் ஐ ஹேவ் டு கோ ஃபார் ஐஎம்டி இல்லைனா ஆட்டோமேட்டிக். பட் எனக்கு வந்து பியூர்லி மேனுவல் தான் வேணும் அந்த டைமில். ஸோ டீசலில் எனக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நான் இதில் வந்து
நான் இந்த வண்டியை சூஸ் பண்ணதுக்கான ரீசன். சரிதான், எடுத்ததுக்கு உங்களுக்கு டீசல் எப்படி இருந்திருக்கு? ஆஸ் ஆஃப் எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு? நான் வந்து லாங் போகிறப்ப எனக்கு 20+, ஓகே 20+, 18 to அந்த ஒரு 21க்குள்ளே வந்து வெரி ஆகும். நல்ல மைலேஜ். பரவாயில்ல, தட்ஸ் குட். ஏன்னா நிறைய ஓட்டுறாரு, திண்டுக்கல், சென்னை, கோயம்புத்தூர், வேறங்க வேற போயிருப்பீங்க. எல்லா பக்கமும் 86,000 வண்டி போன போக்கில் நம்ம போக வேண்டியதான் ப்ரோ. ஆல்ரைட். ஸோ அந்த டைமில் ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல கார்ஸ் இருந்தும் ஏன் ஹியூண்டை கிரெட்டா எடுத்தீங்க? எத்தனையோ பெண்கள் இருந்து ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணுங்கிற மாதிரி எத்தனையோ வண்டி இருந்து ஏன் ஹியூண்டை கிரெட்டா? இந்த ஜெஸ்ஸியை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் டீசல் இன்ஜின், ஓகே, எக்கனாமி அண்ட் கம்ஃபர்ட். இவ்வளோ நாள் வந்து நான் எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்பயும் அப்பப்போ எனக்குள்ளே இருக்க அந்த எந்தூசியாஸ்ட் எட்டி பார்த்தா வீட்டில் ஒரு ஃபியஸ்டா கிளாசிக் இருக்குது, அதை எடுத்துகிட்டு நான் ஒரு டிரைவ் போயிட்டு வந்தேன்னா அது அடங்கிடும். அது அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த ஆசை அடங்கிடும். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ எக்கனாமிக்கலாக எனக்கு வந்து மைலேஜ் வைஸாக டீசல் நிறைய ட்ராவல் ஃபேமிலிக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று ஃபேமிலி பெருசாச்சு, மேரேஜ் ஆச்சு, ஸோ கொஞ்சம் பெரிய கார் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் பார்க்கப்போ எனக்கு எக்கோஸ்போர்ட்டை விட்டால் எண்டவர் அது ரொம்ப இதாக இருக்குது, பெரிய இடத்துல இருக்குது. ஸோ அதனால எனக்கு ஒரு கார் தேவைப்பட்டுச்சு மிட் சைஸில். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ். மீதி கார்களை அவாய்ட் பண்ணதுக்கான ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா? அதான் நான் வந்து பார்த்தது செல்டாஸ் அண்ட் கிரெட்டா. செல்டாஸில் ரெண்டு தான் ஷார்ட் லிஸ்டே பண்ணீங்க. ஆமாம். ஓகே. ஸோ சிட்டி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இந்த செடான்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு லவ்னால. பட் அந்த டைமில் டீசல் இல்லை, பெட்ரோல் மட்டும்தான் இருந்துச்சு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சேம் அதே மாதிரி ஃபியூவல் எக்கனாமி. சரி. ஸோ அந்த ஒரு ரீசன். ஸோ அதனால இது ஒன்று தான் வந்து ஒரு சாய்ஸாக இருந்துச்சு. இதை தான் நீ எடுத்தாகணுன்ற ஒரு இதில் வந்து. ஏன் பர்டிகுலர்லி பேஸ் மாடல் செலக்ட் பண்ணீங்க? அப்புறம் ஆக்சுவலாக என்னோட யூசேஜ் அதிகம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு 1 lakh 1.5 lakhs மேலே நான் கொடுத்துருவேன் வண்டியை. ஸோ ஒரு சின்ன கால்குலேஷன் நான் சொல்கிறேன் எதுக்காக நான் பேஸ் வேரியன்ட் எடுத்தேன்றதுக்காக. டாப் எண்ட் எடுத்திருந்தேன்னா ஒரு 20-25 lakhs வரைக்கும் வந்திருக்கும். என்னோட யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 yearsல 86ன்றப்போ ஒரு 3 yearsல 4 yearsல வந்து ஒரு 1.5 lakhs ஓட்டிட்டு நான் வண்டி எப்படி கொடுத்துருவேன். ஏன்னா வந்து நிறையா சர்வீஸ் வைக்க, ஏன்னா வண்டி ரன்னிங்லேயே இருக்கிறதுக்காக சர்வீஸில் வந்து வண்டி நின்றுச்சு அப்படின்னா எனக்கு அடுத்து யூசேஜுக்கு வண்டி இருக்காது. ஸோ அதனால் நான் வண்டி கொடுத்துட்டு வேறு வண்டி இது பண்ணுவேன். அப்போது யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் அந்த டாப் எண்ட் போகிறப்ப கிலோமீட்டர்ஸும் ஓடிடுச்சு, கம்மியானதுக்கு தான் போகும். ஸோ அப்போ வந்து ஒரு புது வண்டி எடுக்கிறவங்க ஸோ அந்த அமௌண்ட் கொடுத்து ஒரு புது வண்டி எடுக்கிற காஸ்ட்டில் ஒரு யூஸ்ட் கார் எடுப்பாங்கன்னா அந்த வண்டி மூவே ஆகாது, அப்படியே தான் நின்றுட்டு இருக்கும். ஈவன் ஒரு டீலர் எடுத்தாலும் அங்கேயும் அந்த வண்டி அப்படியே தான் நிற்கும், நம்மகிட்டையும் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால நான் இதை சூஸ் பண்ணேன். இதை சூஸ் பண்ணி நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஆடியோவாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணேன். அதுதாங்க நான் என்றைக்குமே சொல்கிறது தான், பேஸ் வேரியண்ட்டோட ரிவ்யூஸில் என்றைக்குமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பேஸ் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதை க்ளீன் ஷீட்டாக எடுத்து நீங்கள் எப்படி வேணாலும் ஓவியம் வரையலாம், உங்களுக்கு எடுத்த மாதிரி நீங்கள் வந்து பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கீங்க ப்ரோ? முதல்ல எவ்வளோவுக்கு பண்ணியிருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakhs. ஓ ஆ ஓகே. ஸோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. என்னென்னங்கிறது எனக்கு ஒரு டூர் காட்ட முடியுமா? கண்டிப்பாக. ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஓகே கிரில் பிளாக் அவுட் பண்ணிருக்கீங்க. ஆமாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது நைட் எடிஷனோட கிரில் வாங்கி போடலான்னு. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், ஆல்ரெடி வர்ற கிரில்ல பிளாக்ல பெயிண்ட் பண்ணிட்டு இது நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணோம் முதல்ல. நம்ம வண்டி வாங்குறப்போ நம்ம வந்து ஹைட்ரோடிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ வந்து ஹைட்ரோடிப் பண்ணிட்டேன். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் போட்டிருக்கேன் முன்னாடி கீழே. அண்ட் தென் வந்து லைட் வந்து உள்ள எல்இடி பல்ப்ஸ் மாற்றிட்டேன். ஹைவே ட்ராவல் அதிகமாக இருக்குதுன்றதுனால நான் ஒரு பார் லைட் ஃபிட் பண்ணியிருக்கேன், விச் ஐ யூஸ் ஒன்லி இன் ஹைவேஸ். ஓகே. சிட்டிக்குள்ளே இது வந்து நாட் அட்வைசபிள், ஹைவேஸில் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கேன் நான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் நைட் எடிஷனோட 17 inch அலாய்ஸ். ஓகே. ஸோ வந்த டயர்ஸ் அண்ட் ரிம்ஸ் அப்படியே பண்ணிட்டு 17 inches டயர்ஸ். நீங்கள் யூஸே பண்ணல, ஃபேக்டரியோட வந்த டயர்ஸ் வந்தது அப்படியே நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ரிம்ஸ் இது அலாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் நைட் எடிஷனோட அந்த அலாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து 17 inches. அந்த வந்து கேலிப்பர் வந்து நான் தனியாக பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக இண்டிகேட்டர்ஸ் வரும். ஸோ மிரர் ஃபோல்டிங் பண்ணிட்டதுனால இது வந்து ஒரு மாதிரி ஆடாக இருக்கும்ன்றதுக்காக அட்வென்ச்சர் பேட்ச் கிரெட்டா அட்வென்ச்சர். ஸோ அட்வென்ச்சரோட பேட்ச் வந்து இந்த இடத்துல இது பண்ணிட்டேன் நான். சிறப்பு. அண்ட் தென் வந்து இதுவுமே வந்து பிளாக் பண்ணியாச்சு மிரர் கப்ஸும். ஆக்சுவலாக இதோட தீம் எப்படின்னா எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் நைட் எடிஷன் மாதிரி லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணது. ஸோ மிரர் ஃபோல்டிங்குமே பண்ணியாச்சு. இது பவர் ஃபோல்டிங் மிரர்ஸும் இருக்கு. ஓகே. அதுவுமே 360 போட்டுருக்கீங்க. எஸ் 360 போட்டிருக்கேன். இதில் வந்து அந்த படல் லேம்ப்ஸுமே வந்துடும் இதில். ஓ நைஸ். யா. அண்ட் தென் வந்து ரூஃப் ரைல்ஸ் பிளாக் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து இந்த பீஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ணியாச்சு. இது சில்வரில் தான் வரும், அதுவும் பிளாக் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து ஸோ அதுதான் லைக் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் பண்ணணும் அப்படின்றதுக்காக
12 இல்லை இந்த உங்கள் வண்டி ரோட்டில் போச்சுன்னா யாருமே இது பேஸ் வேரியண்ட்டுனே ஒரு திரும்ப பார்க்கவும் மாட்டாங்க. சரி ஒரு கரெக்டாக டாப் மாடல் போகுது, அவ்வளோதான். ரொம்ப அந்த விஷயம் தெரிஞ்சவங்க வந்து பார்ப்பாங்க, சன்ரூஃப் இல்லை, வைப்பர் இல்லை, ஓகே, ஹெட்லைட் டெயில் லைட் வேறு. அது உன்னிச்சு கவனிக்கிறவங்களுக்கு அது தெரியும், நமக்கெல்லாம் அது தெரியாது. இப்போ அதாவது ரியர்லியுமே அந்த சீக்வென்ஷியல் லேம்ப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இண்டிகேட்டர்ஸ். ஆமாம், கீழே ரிஃப்ளெக்டர்ஸ் அதுவுமே பண்ணியிருக்கேன் நான். ஓகே, நல்லது தான். ஆனால் அந்த ரியர் வைப்பர்லாம் சில பேர் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரிலாம் ப்ராப்பராக பண்ணி அதை ப்ராப்பராக ஃபங்க்ஷனாக ஒர்க் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். ஆனால் என்னன்னா அதுக்கு வந்து நிறையா அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம பார்த்து பண்ணணும். இப்போ நம்ம ஆடியோ ரொம்ப நிறையா பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ பண்ணுற மாதிரி இருந்தால் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை பண்ணிவிட்டு, ஸோ வந்து அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கு கரெக்டான வோல்ட் போகுதா பேட்டரியிலேருந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஹார்ட்வேர்ஸ் நம்ம வந்து ஆடியோவில் போடணும். ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா அது பண்ண முடியாது. பண்ணனா அது பெரிய சிக்கலில் போய் முடியும். விண்ட்ஷீல்டில் ஓட்ட போடணும், அதெல்லாம் விண்ட்ஷீல்டே மாற்றணும். ஆமாம், கரெக்ட். விண்ட்ஷீல்டு மாற்றணும். ஸோ வந்து இந்த லைக் விண்ட்ஷீல்டு வாட்டரோட டேங்க் இருக்கு இல்லையா, டேங்க் வந்து மாற்றணும். ஸோ இன்னொரு மோட்டர் செட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம முதல்ல ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம பண்ணுறப்பே பண்ணால் இட் இஸ் அட்வைசபிள். ஸோ இப்போ பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணி கொடுங்கன்னு வந்தாங்கன்னா அது கண்டிப்பாக நாட் அட்வைசபிள், விச் இஸ் அகைன்ஸ்ட் வாரண்டியும் கூட. ஆமாம், வாரண்டியும் வைட் ஆகும், அதே சமயம் அது ரொம்ப வேலை. பட் எனக்கு அது இனிஷியலாக கஷ்டமாக இருந்துச்சு. பட் போக போக பழகிருச்சு எனக்கு. வைப்பர் இல்லாதது ஒரு குறையாக தெரியல. சரிதான். ஓகே, ரைட். இப்போ கேபின் உள்ளே என்ன பண்ணியிருக்கீங்க பார்க்கலாம். ஓகே, ஓ வா, க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டீங்க. எஸ், நைஸ். இது ஃபங்க்ஷனலா? யா இட் இஸ் ஃபங்க்ஷனல். ஓகே, எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஹைவேஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. நீங்களே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகே, பரவாயில்ல. ஸோ ஹிண்டாயை பொறுத்த வரைக்கும் பெரிய வயரிங் எதுவும் நம்ம இது பண்ண தேவையில்லை. ஸோ இட் இஸ் ஈஸி. நல்லது, சிறப்பு. ஸோ இதுதான் மெயின் ஹைலைட்னு நினைக்கிறேன் இல்லையா? இதில் தான் பல எல்லா விஷயமும் இருக்குது, ஃபீச்சர்ஸ் அது இது. சப் போட்டிருக்கீங்க. உள்ள வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது குப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. 360 Audi Q8. ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம வண்டியோடது வராது. ஸோ இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் இதுன்றதுனால அதில் எனக்கு இந்த டிசைனே ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஏன்னா இதில் ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸும் இருக்குது, உள்ளேயே இதுவும் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேயும் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நிறைய லைக் குவாலிட்டி லோவானதுமே இருக்குது. பட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி மோக்கோன்ற பிராண்டோடது இது. ஓகே, ஸோ மோக்கோவோட 360 அண்ட் மோக்கோவோட ஹெட் யூனிட் இது பண்ணியிருக்கு. ஓகே, இதில் வேறு என்ன ஹைலைட்ஸ் இருக்குது? நல்லா இருக்குது டிஸ்பிளே. பெரிய லேக் இருக்காது உங்களுக்கு இந்த பிராண்டில். இல்லை, நல்லா இருக்குது, சம்மர் ரெஸ்பான்சிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஆடியோ அவுட்புட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு ஆண்ட்ராய்ட்ஸில் ஆடியோ அவுட்புட்ன்றது கொஞ்சம் கம்மி தான். பட் வென் கம்பேர்ட் டு மற்றது திஸ் இஸ் பெட்டர். ஓகே, என்னென்ன ஸோ நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் ரீதியாக என்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஸோ இந்த வண்டியில் வந்து ஒரு 2-way பேசிவ் செட்டப் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 செட் ஆஃப் காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் இன்ஃபினிட்டியோடது. அதை பேர் பண்ணுறதுக்கு ஒரு 4 சேனல் இன்ஃபினிட்டி ஆம்ப்ளிஃபையர்ஸ். அண்ட் தென் சப்வூஃபர் வந்து வெக்ஸ்ட்ரான் பிராண்டோட அந்த OEM மோல்டோட வர சப்வூஃபர்ஸ். ஸோ டிக்கியில் வந்து அப்படியே சைடில் மோல்ட் ஆயிரும். அதோட ஒரு மோனோ பிளாக் ஆம்பும் அந்த சப்வூஃபரும். ஸோ இந்த 2 ஆம்ப்ளிஃபையர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 சேனல் DSP. ஓகே, ஸோ ப்ராசஸர். இப்போ நார்மலாக இந்த ஆடியோ செட்டப் இப்போ பண்ணுறதுனா எவ்வளோ ஆகும்? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஹார்ட்வேர் நம்ம சூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு 65,000லேருந்து நம்ம ஒரு 2-way பாசிவ் பண்ணணும்னா 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஒரு 65 இருக்காங்க. ஆடியோன்றது ஒரு கடல் ப்ரோ. இது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்பீக்கர்ஸ் அப்கிரேட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணால் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம இது பண்ணுறதுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சு பூஸ்ட் பண்ணணும். ஆம்பிளிஃபையர் வச்சு பூஸ்ட் பண்ணால் டிஸ்டார்ஷன் இல்லாமல் வரணும் அப்படின்னா நம்ம டேம்பிங் பண்ணணும். ஸோ ஒன்றை தொட்டோன்னா ஒன்று அப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சரிதான், ரைட்டு. ஸோ இதில் எல்லாமே வந்துருச்சு. இன்னும் ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் போகிறோம். ஸோ டோன்ட் வரி. மற்றபடி இதில் எப்படி இன்பில்ட் இன்டர்நெட்டா இல்லை எப்படி? இது நீங்கள் தான் சிம் கார்டு ஆப்ஷனும் இருக்குது இதில். ஓகே, ஸோ சிம் கார்டு நான் ஆக்சுவலாக போடலை. சிம் கார்டு ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நீங்கள் சிம் கார்டு போட்டு நார்மல் ஒரு டேப் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போது மக்கள் என்கிட்ட கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் பெஸ்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னா என்ன மாதிரி போகலாம்? அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் சொல்கிறது லைக் மார்க்கெட்டில் இப்போ வந்து ஒரு 4,000 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் என்ன சொல்லுவேன்னா பிராண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ ஒவ்வொரு பிராண்டு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா எந்த டீலர் வந்து உங்களுக்கு நல்ல வாரண்டி சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க இப்போ ஒவ்வொரு பிராண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்சசரி ஷாப் ஏ வந்து ஒரு பிராண்டோட டீலராக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஸோ யார் உங்களுக்கு நல்ல வாரண்டி சப்போர்ட் தராங்க, யார் உங்களுக்கு நல்ல சர்வீஸ் தராங்க, ஸோ அதை போகலாம் நீங்கள். ஓகே, ஃபைன், ஆல் ரைட். ஸோ வேறு என்ன பண்ணியிருக்கீங்க?
இது ஏசி தான் இல்ல, என்ன பண்ணாலும் ஏசி தான். இது வந்து மாற்ற பேஸ் மாடல் முடியல அது காமிச்சு actually. கொடுத்துரும். ஆமா ஆமா. அண்ட் தென் வந்து ஸ்டியரிங் வந்து நம்ம பெங்களூர்ல நீங்க தான் சஜஸ்ட் பண்ணீங்க அந்த ஆமா, ஃபர்ஸ்ட் ஆமா, ஆமா. நம்ம அந்த இதுக்கு முன்னாடி. ஸோ அங்கே போயிட்டு இது ஃபுல்லாக வந்து நம்ம லெதர்ல Wrap பண்ணிட்டீங்க. பெர்ஃபரேட்டட் மெட்டீரியல் சைட்ஸ்லையும் இதுலையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓஇ ஸ்டிச்சஸ் மாதிரி நம்ம வந்து ரேப் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து சீட்ஸ் இதை மேட்ச் பண்ற மாதிரி சென்டர்ல பெர்ஃபரேஷன்ஸ் அண்ட் தென் வந்து இதே கலர்ல வித் சில்வர் ஸ்டிச்சஸ்ல சீட்ஸ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. நீங்க இந்த மாதிரி பண்றீங்களா? வென்டிலேட்டட் சீட் மாதிரியே பண்றது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா? எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, சிறப்பு. ஏன் இவ்வளோ தூரம் ப்ரோ கிட்ட நான் ஆக்சரிஸ் ரிலேட்டாக பேசுகிறேன்னா, அவர் தான் இந்த ஆக்சரிஸ் அவுட்லெட்டோடைய ஓனரும் கூட. ஸோ நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு அவுட்லெட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். ஆல்ரைட், இப்போ மீதி வேற என்ன பண்ணலாம்னு ஐடியா வச்சுருக்கீங்க? இன்டீரியர் இந்த இது எல்லாமே வந்து ஃபுல் பிளாக்காக பண்ணிடலாம். ஓகே. அண்ட் தென் வந்து அப்பல்சரியிலேருந்து எல்லாமே ஃபுல் பிளாக். ஆனால் ரொம்ப ஹீட் ஆகும்ல? ஹீட் ஆகும், பட் அதனால தான் நம்ம அந்த அளவுக்கு சன் ஃபிலிம்ஸ் இருக்குது, ஸோ உள்ள ஹீட் வராது. ஓகே, ஆல்ரைட். இப்போ சன் ஃபிலிம் ரீதியாக ஒரு டவுட் என்னென்னா, எந்த அளவுக்கு போடலாம் அப்படிங்கிறது மக்களுக்கே ஆக்சுவலி ஒரு ஜென்ரல் டவுட் ஒன்று இருக்குது. போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பல பேர் சன் ஃபிலிமே போடாமல் ஏசி வரல, ஏசி கூலிங் பத்தலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைட்ஸுக்கு வந்து 50% விசிபிலிட்டி, 50% டார்க்னஸ் மினிமம். அது ஆக்சுவலாக கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுது. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% டின்ட் அண்ட் 70% விசிபிலிட்டி. ஸோ இந்த அளவுக்கு போட்டால் போலீஸ்டையும் பிரச்சனை வராது, அதே சமயம் வந்து கூலிங்கும் நல்லாயிருக்கும். ஆல்ரைட். இது என்ன பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சன் ஃபிலிமில்? ஸோ அதுவுமே வந்து பிராண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோ நான் எப்பயுமே கஸ்டமர்கிட்ட விட்டுருவேன். ஸோ வந்து ஒருத்தர் வந்து பட்ஜெட் வந்து நிறைய வச்சுட்டு வருவாங்க, ஒருத்தவங்க கம்மியாக வச்சுட்டு வருவாங்க. நான் எப்படி கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன்னா, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், லைக் என்ன பிராண்டாக இருந்தாலும் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிடுவேன். ஸோ கஸ்டமர் பிக். ஏன்னா நான் வந்து இது வந்து போட்டு அவங்க மேலே துணிக்க மாட்டேன், நீங்கள் இதை தான் போடணும்ன்ட்டு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள், நான் போட்டு தரேன். இது இந்த ரேட்டு, இது போட்டால் இது வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ், இது அட்வான்டேஜ், இது போட்டிங்கன்னா இது அட்வான்டேஜ், இது டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுவேன். கஸ்டமர் பிக் பண்ணுறேன் சொல்லிடுவேன். சரிதான். ஆல்ரைட். ஸோ அக்சரிஸுங்கிறது தனி நபருடைய விருப்பம். அது வந்து இட்ஸ் குட். நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம், பட் அது ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக பார்த்துக்கங்க, அவ்வளோதான் விஷயம். முக்கியமான ஒரு விஷயம், அதை நம்ம பார்க்கவே இல்லை, டேஷ் கேம்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டேஷ் கேம்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். எஸ், இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் கூட செகண்டரி, ஆடம்பரம். இது வந்து அத்தியாவசியம். ஓகே. ஸோ இது இருந்துச்சுன்னா இது வந்து இன்னொரு கண்ணு மாதிரி. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ ஃப்ரண்ட் என்ன பிராண்ட் இது? இது வந்து மேக்ஸ்லிங்கோடது. மேக்ஸ்லிங்கோடது. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது வந்து இன்னொரு கண்ணு மாதிரி. நம்ம ரெண்டு கண்ணு என்னதான் ரோட்ல இருந்தாலுமே மூணாவது ஒரு கண்ணு வந்து ரோட வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். அது இல்லை, இது வந்து மெயினாக என்னென்னா, கரெக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு மானிட்டரிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு முன்னாடி நடக்குது, இது நம்மளை காப்பாற்றும் சம்டைம். எஸ், அதுக்காக பல டைம் என்னை காப்பாற்றிருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது வேணும். ஆல்ரைட், நல்லது, சூப்பர். ஓகே. ஸோ இன்டீரியர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, நல்லா பலமாகவே பண்ணியிருக்காரு. இது வந்து கம்ப்ளீட்லி டாப் மாடல் மாதிரி மாடிஃபை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கல இல்லையா? நினைக்கல. ஓகே. ஏன்னா சில பேர்லாம் சன்ரூஃப் எல்லாம் பண்ணணும்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் பண்ணுறது பாடிக்கும் நல்லதில்லை. ஏன்னா அது டாப் எண்டில் கொடுக்குற பில்லர் ஸ்ட்ரென்த் வேறு, இதில் கொடுக்குற ஸ்ட்ரென்த் வேறு. ஸோ அது நம்ம இது பண்ணோம்னா, ஏன்னா நான் ஆக்சுவலாக பேசிக்கலி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்லாம் தெரியும். ஸோ ஒரு இம்பாக்ட் அனாலிசிஸ் அப்போ எப்படியெல்லாம் கார் ரியாக்ட் ஆகுன்றது தெரியும். நம்மளே வந்து ஒரு மிஸ்கைட் பண்ணோம்னா அது கஸ்டமருக்கு அது டார்ஷன், ஸ்டிஃப்னஸ், ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்கு. நல்லது. ஓகே. ஸோ வாங்க இப்போ அடுத்தபடியாக ப்ரோவுடைய டாப் 5 பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ், இந்த வண்டி பற்றி என்னென்ன ஃபீல் பண்ணுறாரு, இந்த ஆக்சரிஸ்னால என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அதையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹிண்டே கிரெட்டா 2023 மாடல். அதுவும் இது உள்ளே உட்காந்த பேஸ் மாடல் மாதிரியே இல்லை. மெயினாக 86,222 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க. ஏங்க என்னங்க 2 வருஷத்தில் பயங்கர போட்டிருக்காரு. ரைட், எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இன்ஜினு? வா, உள்ள அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கேட்குறது. டேம்பிங் பண்ணியிருக்கீங்க? பரவாயில்ல. ஆமாம், இத்தனை ஆடியோ பண்ணும்போது டேம்பிங் பண்ணாமல் இருந்தா சரிதான். ஓகே. மேனுவல், டீசல், ஏசி ஆன். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக எப்படி இருந்திருக்கு அதுதான் நான் கேட்க மறந்துட்டேன். இது வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. நீங்கள் கோயம்புத்தூரா திண்டுக்கலா? திண்டுக்கல்ல. ஓகே. கோயம்புத்தூரில் வரைக்கும் ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கேன், அதுவுமே நல்லா தான் இருந்திருக்கு. எனக்கு ஹிண்டாயை பொறுத்த வரைக்கும் சர்வீஸில் வந்து எந்த நெகட்டிவ்ஸுமே இல்லை. ஓகே, ஃபைன், சூப்பர். ரைட். க்ரூஸ் கண்ட்ரோலும் போட்டிருக்கீங்க. வாங்க அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட் க்ரூஸ் கண்ட்ரோல் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஓட்டினது. ஓகே. கிளச்சு தான் ஹெவி ஆயிடுச்சோ? ஆமாம், கிளச்சு நல்லா ஹெவி ஆயிடுச்சு. ஓகே, ஓட்டத்தில் எல்லாமே ஆகத்தான் செய்யும். ஆல்ரைட்.
இது வந்து BS6 phase 2, ஸோ அதனால் AdBlue தேவை. கண்டிப்பாக AdBlue கண்டிப்பாக வேணும். BS6 phase 2, BS6 phase 1ல் Hyundai கார்ஸுக்கு டெஃபாயில் தேவைப்படாது, ஆனால் phase 2ல் கண்டிப்பாக தேவைப்படுது. நல்லா ரீஃபைண்டாக இருக்குது, ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எப்படி ஹைவே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? நல்லா இருந்திருக்கு ப்ரோ. பட் என்னன்னா இந்த ஹேண்ட்லிங் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம், அது நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த வண்டி எடுத்துச்சு. ஃபோர்டையும் இதையும் கம்பேர் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா? நம்ம ஃபோர்டையும் இதையும் கம்பேர் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஃபோர்டையும் இதையும் லிட்டரலி ஒன்றுமே கம்பேர் பண்ண முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சு தான் எடுத்தது. பட் அது அப்பப்போ கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மற்றபடிக்கு கம்ஃபர்ட் எவ்வளோ தூரம். இப்போ நான் வந்து சிங்கிள் ஸ்ட்ரிச் ஒரு பிரேக் கூட இல்லாமல் திண்டுக்கல் பெங்களூர் கோயம்புத்தூர்லாம் வந்து ஒரு சின்ன பிரேக் கூட இல்லாமல் வருவேன். ஒரு சின்ன டயர்ட் கூட இருக்காது, எனக்கு உடம்பு வலி எதுவுமே இருக்காது. அந்த விதத்தில் ரொம்பவே நல்லா இருக்கு. கம்ஃபர்ட் வைஸ் தி பெஸ்ட். வெரி நைஸ். மேலும் இப்போ 360லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னு போது என்ன சொல்கிறது, சின்ன ஒரு இதுனா கூட நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், சின்ன சந்துலாம் கூட. பெங்களூரில் இது எப்படி ஓட்டுறீங்க, எஸ்பெஷலி மேனுவல், அதுவும் இந்த டிராஃபிக்கில்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்போ தான் கடுப்பு ஆகும். அது ஒன்று தான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே அழுத்தியெல்லாம் பார்க்குறதுக்கு தேவையில்லைங்க, இந்த என்ஜின் நல்லா இருக்குங்கிற எல்லாருக்குமே தெரியும். ப்ரோக்கிட்ட தான் மெயினாக பேசணும். இந்த வண்டியை பொறுத்தவரை நீங்கள் ஆக்சரிஸ் போடுறதுக்கு முன்னாடி இப்போ ஓவராலாக டாப் 5 பிடிச்ச விஷயங்கள் என்ன? எனக்கு டாப் 5 பிடிச்ச விஷயம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூல் எக்கனாமி, அண்ட் தென் கம்ஃபர்ட், ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், பூட் ஸ்பேஸ். நிறைய லக்கேஜஸ் கேரி பண்ணுவேன். ஓகே, ஸோ பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் தென் அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ஓகே. மேலும் இப்போ ஆக்சசரிஸ் ரீதியாக பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ கேட்டுட்டு எவ்வளோ தூரம் போனாலும் அந்த ஒரு டயர்டே ஆகாது, அந்த ஒரு போரே அடிக்காது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் Hyundai Creta ஆக்சசரிஸ்னால் அது ஒரு கடல் மாதிரி அவ்வளோ இருக்குல்ல? ஆமாம். அண்ட் தென் ஈஸி டு ஃபிட் ஆல்சோ ப்ரோ. இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆக்சசரிஸ் வந்து பிளக் அண்ட் ப்ளே டைப்பில் வந்துருது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த வண்டியை பொறுத்தவரை. Cretaக்கு இல்லாத ஆக்சசரிஸே கிடையாது. ஆக்சுவலாக Creta வச்சு தான் அந்த பேஸ் டு டாப் கன்வர்ஷன் இந்த மார்க்கெட்டே வந்து வளர்ந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஏன்னா நிறைய பேர் அது ஒரு ட்ரெண்டாகவே பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி Creta, Seltos, Carens, ஜெனரலாகவே Hyundai கார்ஸ் எது எடுத்தாலுமே பேஸ் டு டாப் ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே விதை போட்டது இந்த வண்டி. கரெக்ட், Creta. ஆல் ரைட். ஸோ வேறு ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் இருக்கா? வேறு தட்ஸ் இட் ப்ரோ. க்ரூஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஹைவேஸில். ஓகே, பரவாயில்ல. ஸோ இந்த க்ரூஸ் தான் எப்படி ட்ரை பண்ணலாம், யூட்டன் போட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே. பிடிக்காத விஷயங்கள்? பிடிக்காத விஷயம்னா ஆப்வியஸ்லி ஹேண்ட்லிங், ஓகே, சஸ்பென்ஷன். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சு தான் எடுத்தோம். சஸ்பென்ஷன் ஏன் ரொம்ப ரோலிங்காக இருக்கா? ஆமாம், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது வந்து கம்ஃபர்ட்டில் நம்மளை வந்து அசிஸ்ட் பண்ணுது. இருந்தாலுமே வந்து ஹேண்ட்லிங் அண்ட் தென் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த பாடி லைக் நம்ம வந்து போய் ஒரு கட் பண்ணுறப்போ இது பண்ணுறப்போ அது வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சு தான் எடுத்தோம். பட் அதுதான் நெகட்டிவ்னு இருக்குல்ல. ஆப்வியஸ்லி நீங்கள் மேலே இதுக்கு முன்னாடி ஓட்டிட்டு இருந்தது செடன், அதுவும் ஃபோர்டு செடன். ஸோ மேலே எக்கோஸ்போர்ட்டும் வச்சுருக்கீங்க. ஸோ இது ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது இதனோட கம்பேரே பண்ணக்கூடாது. பட் இதோட இதில் இது ஒரு பாசிட்டிவ், அது ஒரு காம்ப்ரமைசஸ் இருக்குது தான் செய்யும். பட் ஓவரால் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான். என்ஜின் நல்லா இருக்கு. ஏன் கோட் 6 டியூனில் எதுவும் பண்ணலையா நீங்கள்? ஒரு 1 lakh ஓடட்டும், அதுக்கப்புறம் 1 lakh அப்புறம் பண்ணுறதா ஐடியா? ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ். அண்ட் 86,000 ஓடிடுச்சு. இது வரைக்கும் பிரேக் பேட்ஸ் சேஞ்சே பண்ணல. என்னங்க சொல்கிறீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே. நம்ம பிரேக்ஸோட யூசேஜே கம்மி. ஸோ கியர்லேயே ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ வந்து கம்பெனியோட வந்த பிரேக் பேட்ஸில் தான் ஓடிட்டு இருக்கு நாலுமே. Wow, I am surprised. Proper engine braking. Yeah. Engine braking can increase the life of brake pads. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ க்ரூஸ் போடுவோமா? அதே சேம் மெத்தட் தானே? யா சேம். ஃபர்ஸ்ட் இந்த பட்டன், அதுக்கப்புறம் டிஸ்பிளேலையுமே க்ரூஸ் செட் அட் 60 km/h ஸ்பீட். இது அதுக்கு டிஸ்பிளேலையும் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணீங்களா க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது? அப்புறம் எப்படி அது டிஸ்பிளே காட்டுது? ஆல்ரெடி உள்ளேருந்து கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதில் இதை கப்பல் பண்ணால் வேலை முடியும். அவ்வளோதான், ப்ளக்கு தான். பரவாயில்ல. ஓகே, நீட்டாக வேலை செய்யுது க்ரூஸு. சூப்பர். இது மினிமம் வந்து 45 ஸ்பீடா? 30 க்ரூஸு. ஓகே, குவைட் நைஸ். அதே மாதிரி பிரேக் டச் பண்ணாலே, கிளச்சு டச் பண்ணாலே டீஆக்டிவேட் ஆகிடுது. இட் ஒர்க்ஸ்.
நம்ம வந்து க்ரூஸ் கண்ட்ரோலை பார்த்துட்டோம். ஆக்சுவலி சிட்டிக்குமே நல்லா தான் இருக்கும் போல் க்ரூஸ் கண்ட்ரோல் மைல்டு டிராஃபிக் ஏரியாஸில். நம்ம இன்னும் அடுத்து பார்க்க வேண்டியது ஆடியோ செட்டப். அது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். மக்களுக்கு ரொம்ப ஆவல் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாலத்தில் லைட்டாக ஒரு 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 மிதிச்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா. எந்த அளவுக்கு ப்ரோ உங்கள் ஃபேமிலியோட கம்ஃபர்ட் ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்க? எந்த அளவுக்கு ஸ்பீடு போகிறீங்க? பயங்கர கம்ஃபர்டபுள் அவங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் உங்களுக்கு தான் அந்த சஸ்பென்ஷன் ஹேண்ட்லிங் தான் செட் ஆகலை. அந்த காம்ப்ரமைஸோட தான் இந்த வண்டி எடுத்தேன். தெரிஞ்சு தான் எடுத்துருக்கீங்கன்னு போது தெரியும். சாக்ரிஃபைஸ் பண்ணுறப்போ தான் இது கிடைக்கும். ஆல்ரைட். யூட்டன் எபிலிட்டி இஸ் குவைட் குட். இப்போ அலாய் வீல்ஸ் நீங்கள் 16லேருந்து 17 அப்டேட் பண்ணது உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருந்து ஸ்டார்டிங்? கார்னர்ஸில் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணேன் நான். ஓகே, கொஞ்சம் தைரியமாக வந்து ஒரு 120 டயர் ப்ரொஃபைல் கம்மியாயிருக்கு. ஆமாம், ஒரு 120 130லாம் வந்து கார்னரிங் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுறேன். முதல்ல இருக்கப்போ கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக. பிரேக் கூலிங் பெட்டராக இருக்கும். ரைட், சரி ஒரு மிதிக்கலாம். ஈஸி 60லேருந்து 4ஆவதுல சம போடுது. Cruise activated 86 km/h. அப்படி க்ரூஸ் போட்டு ஓட்டினீங்கன்னா சரியான மைலேஜ் கிடைக்கும்ல? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் க்ரூஸோட அட்வான்டேஜ். ஆனால் இப்போது புதுசாக ஒரு வண்டி எடுத்து க்ரூஸ் கண்ட்ரோல் எடுத்து போட்டோன்னா வாரண்டியில் இஷ்யூஸ் வருமா? அது சில பிராண்ட்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறது இல்லை, சில பிராண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க வாரண்டி. ஓகே, ஏன்னா இது அத்தனைக்கும் அவங்களோட ஆக்சுவல் பார்ட்ஸ் பின்லேருந்து தான் சோர்ஸ் பண்ணி எடுத்து. இது ஆக்சுவலாக ஹிண்டாயோட ஓஎஸ் பேர் தான் நம்ம போட்டிருக்கிறது. ஓகே, அப்படியுமே சில அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது சில பிராண்ட்ஸில். ஸோ அதை நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்குறது, யார் ஓகே டு அவாய்ட் வாரண்டினா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ரைட். ஸோ ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் கூட ஓட்டலாம். நீங்கள் கோட் 6 டியூன் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ரிவ்யூ ஒரு திரும்ப ஒரு வீடியோ பண்ணலாம். 1.5 lakhs ஓட்டினதுக்கப்புறம். ஓகே, நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வெஹிக்கிள் இஸ் பியூட்டிஃபுல். நல்லாவும் ரெஸ்பாண்ட் பண்ணுது. வாங்க ஆடியோ செட்டப் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஆல்ரைட், இப்போ வாங்க இந்த ஆடியோ செட்டப்போடைய எஃபெக்ட், அந்த ஓவரால் எஃபெக்ட் எப்படி இருக்குது அதை வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல நான் காப்பிரைட் மியூசிக்காக போடுங்க. இது வந்து ஹெவி பேஸ் இல்லாம ஒரு மைல்டான ஒரு பிட்டா போடுங்க. அதாவது நேயர்களே, உங்களுக்கு அதில் எவ்வளோ கேட்குறீன்னு எனக்கு தெரியல. பேஸ் வந்து செம்ம ஹெவியாக இருக்குது. எனக்கு வயிறு, கழுத்து, தலை எல்லாமே அது இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதே சமயம் அது ரொம்ப ஜாரிங்காகவும் இல்லாமல் நீட்டாக தனித்தனியாக பிரித்து கொடுக்குது. அந்த ஓவரால் பேஸ் எஃபெக்ட்டுங்கிறது இந்த சென்ட்ரலி பொசிஷன் பண்ணியிருக்காங்க டியூனிங்கு. இது எப்படி பண்ணியிருக்கீங்க ப்ரோ டியூனு? ஸோ இது நம்ம டிஎஸ்பியிலேருந்து நம்ம டியூன் பண்ணணும் ப்ரோ. அது ஆர்டிஏ டியூனிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டிரைவரோட லிசனிங் பொசிஷன், ஸோ இந்த சீட்னா இந்த சீட்லேருந்து ஸ்பீக்கர் எங்கே இருக்கோ அதுக்கான டிஸ்டன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி டைம் அலைன்மெண்ட்லாம் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ அதனால தான் சப்வூஃபர் பின்னாடி இருந்தாலுமே நமக்கு எல்லா பாஸுமே முன்னாடிக்கு. ஸோ சப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம காரில் பார்த்த மாதிரி பெரிய ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று பெருசாக போடாமல் 8 இன்ச்சு சப்பு தான் இல்லை? ஆமாம், 8 இன்ச், வெறும் 8 இன்ச்சு. அதுவும் வந்து நீட்டாக ஓஇஎம்லேருந்து வர மாதிரியே அந்த வாலோடைய பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த எஃபெக்ட் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்த்தான ஒரு சிஸ்டமாக இருக்குது இந்த ஆடியோ அப்கிரேடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெல், எனிவே ஓகே, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டோம். வாங்க இப்போ இந்த யூசர் ரிவ்யூவோட சம்மரி முடிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹியூண்டே கிரெட்டா டீசல். ஆக்சுவலி இது ஓட்டும்போது டீசல் மாதிரியே தெரியல, வெண்ணா மாதிரி இருக்குது. சவுண்டு லெவல்ஸு, NVH டேம்பிங் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அது பத்தாதுக்கு ப்ரோவும் டேம்பிங் வேறு பண்ணியிருக்காரு. ஸோ என்ஜின்லேருந்து நாய்ஸ் வந்து துளி கூட அவ்வளோவா இன்ட்ரோசிவாகவே இல்லை. மேலும் இது இவ்வளோ தூரம் ஓடின என்ஜின் மாதிரியும் தெரியல, சிறப்பாக இருக்குது. ஸோ அந்த வகையில் என்ஜின் தரம், எக்கனாமி சூப்பர், பிரச்சனையே இல்லை. ஸோ ப்ரோ, இப்போ உங்ககிட்ட திரும்ப ஒரு கேள்வி.
ஹியூண்டே கிரெட்டா டீசல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஹியூண்டே கிரெட்டா மட்டும் இல்லை, எனி டீசல் எஸ்யூவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? ஸோ ப்ரோ இப்போ BS6 phase 2 வந்ததுக்கப்புறம் ஒரு மேஜர் இஷ்யூ என்னென்னா அந்த டிபிஎஃப் கிளாகிங் அந்த இஷ்யூ வருது. ஸோ நீங்கள் டீசல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய ஹைவே யூசேஜ் இருக்கிறது, ஸோ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிக்குள்ளேயே ஓட்டுறவங்கன்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே இருக்குது, லைக் நான் வந்து லாங் டிரைவ் வந்து வீக்லி ஒன்ஸாவது எடுப்பேன் அப்படின்றவங்க தாராளமாக டீசல் வாங்கலாம். ஸோ இப்போ இருக்கிற அந்த BS6 stage 2 அந்த இதில் அந்த ஒரு அட்வைஸ் தான். ஓகே. ஸோ மற்றபடி சர்வீஸ் ரிலேட்டடாக இந்த டிபிஎஃப் இந்த ஆட்ப்ளூ பற்றி கவலைப்படணுமா வேண்டாமா? இல்லை, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆட்ப்ளூ பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. எவ்ரி 12,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஒரு டேங்க் ஃபில் பண்ணால் போதும். ரொம்ப ஆட்ப்ளூ செலவாகிறதே கிடையாது. அண்ட் லைக் நான் வந்து எப்படின்னா ஒரு ஹாஃப் டேங்க் வர்றப்பயே அதை நான் ஃபில் பண்ணிடுவேன் நான். ஸோ ரொம்ப ட்ரை அளவுக்கு நான் விடுறதில்லை. பட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இதே வண்டி வச்சிருக்காரு, அவர் அப்படி தான் லைக் எவ்ரி 12,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக டாப் அப் பண்ணுறாரு. ஸோ அவருக்கும் எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை, எனக்கு இது வரைக்கும் ஒரு டைம் கூட அது வந்ததில்லை. பரவாயில்ல, சூப்பர். மேலும் ஃபைனலாக ஆக்சசரிஸ் ரிலேட்டடாக லைக் இப்போ பேஸ் டு டாப் பண்ணணும், பேஸ் மாடல் வாங்கிட்டு டாப் மாடல் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு நேருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ இப்போ பேஸ் மாடல் வாங்குறீங்க, டாப் மாடல் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா உங்கள் பிடிச்ச மாதிரி. ஸோ வந்து டாப் மாடலில் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வேண்டாம். சிலவங்க பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் சன்ரூஃப் இருக்கும், ஒரு டைம் கூட சன்ரூஃப் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நிறைய பேர், ஆனால் அவங்களுக்கு டாப் மாடல் வேணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி பேஸ் வேரியன்ட் எடுத்து உங்களுக்கு தேவையானது உங்களோட டிசையர்ட் ஆடியோ, நீங்கள் எப்படி ஆடியோ விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஆடியோ பண்ணிக்கலாம். ஸோ மிரர் ஃபோல்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம், அலாய்ஸ் மாற்றிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக சொல்ல போனேன் அப்படின்னா, ஒரு சேஸ் எடுத்து பஸ் பாடி கட்டுறாங்கல்ல, பஸ் ஓனருக்கு வந்து என்னென்ன ஃபேஸ் பிடிக்குது, என்னென்ன சீட் கலர் பிடிக்குது, எல்லாம் அவர் தானே மாடிஃபை பண்ணுறாங்க பஸ் எடுத்து. அதே மாதிரி தான் இதுவும் நான் பார்க்குறேன் ப்ரோ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, நம்ம அப்போ பேசுகிறப்ப நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். அந்த டெப்ரிசியேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வண்டி நான் எடுக்கிறப்போ ஒரு 15.5 lakhs வந்துச்சு எனக்கு வித்தவுட் மாடிஃபிகேஷன்ஸ் வண்டி மட்டும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு 2.5 lakhs பண்ணியிருக்கேன். ஆனால் டாப் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு 23-24 lakhs இருந்துச்சு. வேறஸ் அதுவே வந்து இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 lakhs இருக்கும். 7 lakhs அந்த ரேஞ்சில் வந்து 7-8 lakhs ரேஞ்சில் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. அப்போது இப்போ நான் ஒரு 2.5 lakhs ஆக்சசரிஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்சசரிஸை இந்த வண்டி நான் கொடுக்குறப்போ ஆடியோ எல்லாமே நான் வந்து எடுத்து நான் அடுத்த வண்டிக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ விற்கிறப்போ 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு விற்கிறப்போ அந்த வண்டியை யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் நான் 23 லட்சம் போட்டு வாங்குற வண்டியை என்ன ஒரு 12.5 lakhs அந்த இதுதான் எடுப்பேன். ஆனால் இதே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஸ் வேரியண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கம்மியாக தான் அந்த யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் எடுக்கிறாங்க. நல்ல வேல்யூவும் போயிட்டுருக்கு இந்த பேஸ் வேரியண்ட்டு. ஸோ வேற நான் இதுவும் எடுத்துக்கலாம், ஆடியோவும் நான் வந்து வேறு காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேறு குவாலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆடியோவும் அடுத்து வாங்க போகிறவங்க சொல்கிறேன் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஒரு 4-5 lakhs சேவ் ஆகிற மாதிரி நான் கால்குலேட் பண்ணி பார்த்ததில் எனக்கு தோணுது. ஸோ வந்து லாங் டேர்ம் இப்போ வந்து இந்த காரை நான் வச்சுக்க போகிறேன், ஒரு 10 years நான் வச்சு ஓட்ட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க டாப் எண்ட் தாராளமாக போகலாம். அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்கும். அது என்ன மாதிரி லைக் வந்து இப்போ ஒரு 2 yearsல 86,000 ஓட்டியிருக்கேன். நான் அதிகமான இது இருக்கிறவங்களுக்கு, யூசேஜ் இருக்கிறவங்களுக்கு பேஸ் வாங்கி உங்களுக்கு தேவையான இதை மட்டும் பண்ணிக்கிட்டால் அது வந்து உங்களுக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது பெனிஃபிட்டாக இருக்கும். பெரிய லாஸ் இருக்காது. கரெக்டான ஒரு பாயிண்ட். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே நான் சொல்கிறது தான், நீங்கள் ஒரு வண்டி வீம்புக்கு வாங்கணும்னு நினைக்காம உங்களுக்கு அந்த வண்டி செட் ஆகுதா, டாப் மாடல் செட் ஆகுதா, இல்லை பேஸ் வேரியண்ட்டே போதுமா, அதை நீங்கள் பார்த்துட்டு என்ன வேரியண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா நாளை பின்ன ரீசேல் வேல்யூ அண்ட் உங்களோட யூசபிலிட்டி, ப்ராக்டிகாலிட்டி, வர்த்தா நீங்கள் வண்டி வாங்கினதுக்கு வர்த்தா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணுற மாதிரி வேணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ முடிச்சுக்கலாமா ப்ரோ? ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் திஸ் யூசர் ரிவ்யூ. தேங்க்யூ ஃபார் திஸ். அண்ட் என் காருக்கு நான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். வரேன் ப்ரோவோடைய PBK's கராஜ். ஸோ அந்த ஆக்சசரிஸ் அவுட்லெட்டோடைய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம கார்ஸ் உடைய ஆல்ட்ரேஷன் மாடிஃபிகேஷன்ஸுமே கூடிய விரைவிலே நான் வந்து பண்ணி அவங்ககிட்ட தான் போய் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னங்கிறத நம்ம வந்து அடுத்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.